ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம போன வீடியோவில் பர்ட்ஸ்வீட்டை எப்படி நம்ம மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் கன்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் இல்லை, எந்த ப்ரௌசரில் வேணால் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதாவது நெட்வொர்க் செட்டிங்கை போய் மேனுவல் ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணுறது, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஃபயர்ஃபாக்ஸ் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றனால நான் ஃபயர்ஃபாக்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த பர்ட்ஸ்வீட்டில் ஒரு டார்கெட் வெப்சைட்டை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட டார்கெட் சைட் எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம இவ்வளோ நாள் பார்த்த வீடியோலாம் மேனுவலாக எப்படி வல்னரபிளை கண்டுபிடிச்சி ஹேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். நம்ம இனிமேல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட டார்கெட் எந்த சைட்டாக வேணால் இருக்கலாம், அதில் நம்மளால் பக்கு மேனுவலாக கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதுதான் என்னோடய டார்கெட் சைட். இது வந்து பேசிக்காக இதில் ஒரு பக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறப்பே சொல்கிறேன். இதில் இந்த சைட்டில் வந்து என்ன பக் இருக்குது அப்படிங்கிறத இந்த நம்ம பர்ட்ஸ்வீட்டை நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி தரும். நீங்கள் இந்த பர்ட்ஸ்வீட்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பர்ட்ஸ்வீட்டை லினக்ஸ்லையோ விண்டோஸில் எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். எதில் யூஸ் பண்ணாலும் ஒரே ஸ்டெப்பு தான். விண்டோஸ்க்கு தனியாக ஒரு ஸ்டெப்பு, லினக்ஸுக்கு தனியாக ஸ்டெப்புலாம் இல்லை. அதனால் நீங்கள் இதை தப்பாக நினச்சிக்கிட்டு யாரும் மெசேஜ் பண்ண வேணாம். ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இதுதான் இப்போ என்னோட டார்கெட் சைட். இது வந்து நான் பாகிஸ்தான் சைட் எடுத்திருக்கேன், இந்தியன் சைட் வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா ஸ்கேன் பண்ணுறதுனால சில இஷ்யூ கூட வரலாம். ஸோ நான் பாகிஸ்தான் சைட்டை எடுத்திருக்கேன். இது என்னோட ஃபயர்ஃபாக்ஸ். இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம போன வீடியோவில் மேனுவல் ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணோம்ல, செட் பண்ணோம்ல, அதை நம்ம இப்போ ஆக்டிவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஆஃபில் இருக்குது. மேனுவல் ப்ராக்ஸியை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பர்ட்ஸ்வீட்டை லோட் பண்ணணும். இந்த பர்ட்ஸ்வீட் வந்து ஜார் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்ஃப் லோடர் அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது கீழே இருக்கிற பர்ட்ஸ்வீட் ப்ரோ அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் ரன் பண்ணக்கூடாது. லோடரை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அக்செப்ட், லீவ், நெக்ஸ்ட், ஸ்டார்ட் பர்ப். இந்த பர்ட்ஸ்வீட் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங் வல்னரபிலிட்டி அனாலிசிஸில் நம்பர் ஒன்று இல்லை, மோஸ்ட்டாக இருக்கிறதுல இதெல்லாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்மளுக்கு இங்கே ப்ராக்ஸியில் இங்கே இப்போ ஒன்றுமே இல்லை. நம்மளோட டார்கெட் செட்டை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே ஃபயர்ஃபாக்ஸ் பாருங்கள், இப்போ இங்கே ப்ராக்ஸியில் எதுவுமே இல்லை உங்களுக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் கன்ஃபிகர் பண்ணுறப்ப, ப்ரௌசரில் இருக்கிற எல்லா ரெக்வஸ்ட்டும் பர்ட்ஸ்வீட்டுக்கு வழியாக தான் ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இதை கொடுத்து என்ட்ரு கொடுத்த அடுத்த செகண்டை இங்கே பர்ட்ஸ்வீட் வர உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோஸ்ட் வந்து இந்த டார்கெட் சைட் யூசர் ஏஜென்ட் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இப்போ என்னென்னா இது மூலமாக நம்மளுக்கு ரெக்வஸ்ட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு வெப் அப்ளிகேஷனுக்கு. வெப் அப்ளிகேஷனுங்கிறது என்னென்னா இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் சைட். ஓகே, அதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு ஸ்பைடர் அப்படின்னு கொடுங்க. எஸ், இந்த ஸ்பைடர் என்ன பண்ணணும்னா இந்த சைட்டில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எடுக்கும். அதாவது ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSS இந்த மாதிரி நிறையா ஸ்கிரிப்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, jQuery இந்த மாதிரி. அதில் அந்த சர்வரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் தனித்தனியாக அக்வேராக ஆணிவேராக பிரிச்சிடும். இதுதான் இதோட வேலை. பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்குள்ளே போய் பார்த்தோம்னா டார்கெட்குள்ளே நம்மளோட சைட் இருக்கும். நம்ம எந்த சைட்டை டார்கெட் பண்ணமோ, இப்போ பாருங்கள், salttech.com.pk இதுதான் நம்மளோட டார்கெட் சைட். இது ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த சைட்டில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் வந்துருச்சு. இப்போ அந்த சைட்டில் என்ன இருக்குன்னா ஒரு எம்டியாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது. ரைட், அதை விட்டுருங்க. category.php. இந்த category.phpயில் வந்து கியர் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து என்னென்னா ஒரு பிரான்ச். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஃபைல் இருக்குது, ஐடின்ட்டு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு அப்புறம் உள்ள CSS இருக்குது.
அதுக்குள்ளே ஃபேன்சி இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் index.php. இதுதான் அந்த சைட்டோட ஹோம் பேஜ். டிஃபேஸ் பண்ணுறப்பலாம் அதை தான் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட டிஃபேஸ் index.php இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அடுத்தது enquiry.php. அடுத்தது JSன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது ஒரு JS, அது jQuery ஃபைலாக இருக்குது. அதில் பேஜஸ் டோட்டலாக இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது இந்த சைட்டில். நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஃபோல்டராக ஸ்கேன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம ஸ்கேன் கொடுப்போம். அதாவது டூ ஆக்டிவ் ஸ்கேன். உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்கேன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்குன்னா அன்என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்குது. இதுவும் ஒரு வகையில் ஒரு சின்ன பக்கு தான். அது ஒன்றும் அவ்வளோ கிரிட்டிக்கல் கிடையாது. நீங்கள் இந்த பர்ஃப்யூட்டையோ இல்லாட்டி பர்ஃப்யூட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் வெப்சைட் ஹேக்கிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா வெப்சைட்டில் அதிகமாக இருக்கிற வல்னரபிள்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வல்னரபிள் என்னென்ன மாதிரி என்னென்ன டேமேஜ்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியும். நான் அதை கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும்னு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு டாப் 10 லிஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா ஒரு பழைய வீடியோவில். OWASPயா ஆன்லைன் வெப் அப்ளிகேஷன் அந்த சைட்டில் போய் நீங்கள் வல்னரபிள்ஸ்லாம் கற்று வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறப்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இதில் நம்மளுக்கு இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணோம்னா ஒன்று வந்து ஆக்டிவ் ஸ்கேன், இன்னொன்று வந்து பேசிவ் ஸ்கேன் அப்படின்னு இருக்குல்ல. அது என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு நீங்கள் பர்ஃப்யூட்டோட அஃபிஷியல் சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆக்டிவ் ஸ்கேனிங், பேசிவ் ஸ்கேனிங். ஆக்டிவ் ஸ்கேனிங்னா என்னென்னா நம்ம பர்ஃப்யூட்லேருந்து கொடுக்குற ரெக்வஸ்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் போகும். பேசிவ் ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி நம்ம பர்ஃப்யூட்டுக்கு வரும் அந்த வெப்சைட்லேருந்து. இதுதான் சிம்பிளாக சொல்லினா இவ்வளோ தான். நான் டெக்னிக்கலாக சொல்லி இதை விட ரொம்ப டீப்பாக சொல்லி குழப்ப வரும்ல. ஓகே, அடுத்தது கேட்டகரிஸ். நம்ம இந்த கேட்டகரிஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் இது என்ன பண்ணால் ஆக்டிவ்லி ஸ்கேன் திஸ் பிரான்ச். இது பிரான்ச்சாக இருக்கா நீங்கள் ஸ்கேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலாம். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் ஆக. ஓகே, இதுவும் இன்னும் ஃபுல்லாக ஸ்கேன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்கேன் ஆகட்டும். issues, cross domain refer leakage, cross domain script include frameable, clickjacking vulnerable இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் என்னன்னு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ். ரெக்வஸ்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா category.phpக்கு நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதுதான் இது கெட் பண்ணியிருக்கு. ரெஸ்பான்ஸ் அதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸோட சோர்ஸும் நம்மளுக்குலாம் இங்கே காட்டும். ஓகே, நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு ரெட் கலர் மார்க் தெரிஞ்சிருக்கா. அப்படி ரெட் கலர் வந்துச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல். அதாவது என்னென்னா சிவியரான ஒரு வல்னரபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்கா. இந்த கேட்டகரிஸில் வந்து SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது அப்படிங்கிறத அதை காமிச்சிருக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோம், அதில் இருக்கிற ஏதாவது ஒரு லிங்க் எடுப்போம். ஐடின்னு இருக்குது. ஓகே, இந்த சைட்டை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா இதில் வந்து SQL வல்னரபிள் இருக்குது. நான் எதுக்கு SQL வல்னரபிள் இருக்குது எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஏன்னா SQL இன்ஜெக்ஷனை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் அதோட லிங்க்கா நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், இதுதான் அவங்களோட சைட்டு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி எடுத்த லிங்க்கு. இந்த ஸ்கேன் பண்ணி எடுத்த லிங்க் எங்கே இருக்குது, இங்கே வந்து ஐடி. அதில் வந்து கேட்டகரிஸில் வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ரெக்வஸ்ட்டு. இந்த ரெக்வஸ்ட் என்னென்னா அந்த அட்ரஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது பக்கத்தில் ஒரு அஃபாஸ்டஃபி போடுவோம். எதுக்கு அஃபாஸ்டஃபி போடுறோம், நம்ம ஏற்கனவே பழைய இதில் SQL இன்ஜெக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண அஃபாஸ்டஃபி கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம அஃபாஸ்டஃபி கொடுத்தோன்னே வார்னிங் மை SQL நம்மளுக்கு அந்த எரர் வந்துருச்சு. ஸோ இந்த சைட்டில் நம்மளுக்கு SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இது புரிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த ஃபோல்டர் ஒன்று ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். பேஜஸ்ன்னு இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஆக்டிவ்லி ஸ்கேன் பிரான்ச். இது எதுக்கு, நீங்கள் தனித்தனியாக ஃபோல்டரை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வராது. டோட்டலாக பிரான்ச்சாக நீங்கள்
ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும் கேட்கும். அப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணுமா வேணாமா அப்படின்னு அது கேட்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஓரளவு ஸ்கேன் ஆனதில் 4 வல்னரபிள், அதாவது இந்த சைட்டில் அதிகமாக இருக்கிறது என்னென்னா கிராஷ் டொமைன், ரெஃபர், லீக்கேஜ். அடுத்ததுல எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸ்கேனிங் ஆகிட்டே இருக்கு. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணுறப்ப பொறுமையாக இருக்கணும். அதான் அதுக்கு டைம் ஆகும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி. நான் இப்போ சும்மா உங்களுக்கு பர்ஷூட்டில் வந்து பேசிக் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் Kali Linux இன்னும் சில இன்பில்ட் டூல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ இதோட பர்ஷூட் முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன்னா பர்ஷூட்டில் நடத்தணும்னா நிறைய போயிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம ஹைட்ரால் அட்டாக் பண்ணலாம், எஸ்கியூஎல் மேப்லாம் யூஸ் பண்ணி இதில் அட்டாக் பண்ணலாம். பர்ஷூட்டில் வந்து நிறைய ஹேக்கிங் மெத்தட் எல்லாமே பண்ணலாம். வெப்சைட் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பர்ஷூட் பற்றின டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் போட முடியும். இல்லைனா நான் அடுத்தடுத்த டூல் கூட போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த Kali Linux டூலெல்லாம் இது டுட்டோரியல் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஃபில் ஆயிரும். பர்ஷூட்டுக்கு போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ அடுத்தது வந்துருச்சு. இங்கே ரெட் கலர் வந்துருச்சா? ரைட்டு, அவ்வளோதான். இதுலேருந்து என்னென்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது. உங்களுக்கு கீழே இதில் வந்து என்னென்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிள்னா என்ன அப்படின்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதனையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இதில் இருக்கிற ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அந்த லிங்க்கெல்லாம் எடுத்து இந்த pages.phpக்குள்ளே தானே நம்மளுக்கு அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறப்ப எஸ்கியூஎல் வல்னரபிள்னு காமிச்சிச்சு. நம்ம அதோட லிங்கை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பேஜஸ் காப்பி பண்ணியாச்சு. கொடுத்து இப்போ நம்மளுக்கு இங்கே பேஜ் வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் லோட் ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு அஃபாஸ்ட் கொடுத்து பார்ப்போம் பழையபடி. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு நியூ வியூவர் இருந்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எஸ்கியூஎல் எரர் வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து புலப்படுவது என்னவென்றால் இந்த சைட்டில் வந்து நம்மளுக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? மேனுவலாக எதுவும் செக் பண்ணல, இந்த சாஃப்ட்வேர் மூலமாக கண்டுபிடிச்சோம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிள் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 கிராஷ் டொமைன், லீக்கேஜ் இந்த மாதிரி சில பக்கெல்லாம் இருக்குது இந்த சைட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.